ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சி இல்லாமல் ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியும், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த ரிசர்ச் பர்சன் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வித் ஒரு ரிசர்ச் பர்சனோட. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இந்த டோட்டம் ஸ்பெல் வந்து இப்போ உடனே வேணும். ஏன்னா என்கிட்ட இப்போ லூட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரிசர்ச் போஸ்ட் வந்து மொத்தம் 5 நேரத்துக்கு ஆக்டிவேட் பண்ணுறேன். 5 நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் கண்டிப்பாக. வா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்னு காட்டுதா. 5 ஹவர்ஸ் பூஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் வந்து வராது. 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துடும். ஏன்னா 4 days 5 ஹவர்ஸ் இல்லையா, 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துடும். நான் 4 ஹவர்ஸ் வந்தோன்னே சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. திருப்பி நம்ம வந்து எதை அப்டேட் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இது 3rd லெவலு. ஸோ 4th லெவல் மேக்ஸ். 4th லெவலில் எனக்கு தெரிஞ்சு இதில் அப்டேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ண முடியாது. அதில் 4th லெவல் போடுவேன் டோட்டம் ஸ்பெல். அப்படி இல்லாட்டி ஃப்ரீ ஸ்பெல் போடலாமா வேண்டாம். மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். மேக்ஸிமம் இதில் என்ன இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, 19 வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஸ்பெல் இருக்குது. ரிவைவ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரிவைவ் ஸ்பெல் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நான் ரிவைவ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தது 10 டேஸ்க்கான ரிவைவ் ஸ்பெல்லுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ ஓகே, ரிவைவ் ஸ்பெல்லு தான் பிளான். ஓகேவா. ஸோ பார்ப்போம். இது வந்து 5 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே. ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கிரவுண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். கிரவுண்ட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ வந்து இது அப்டேட் போட்டுட்டேன். ஏன்னா நான் இப்போ தான் அப்டேட் போட்டேன். ஸோ அதனால் வந்து இவன் அப்டேட் போட்டதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டேன். ஸோ இதனால் வந்து இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் வந்து எப்படி நம்ம வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து நேற்று லைவில் வந்து நம்மளுடைய நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதனுடைய இது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, போகமா. ஓகே, இது ரேங்க்டு பெட்டில் எப்படி இருக்கும் காய்ஸ். இங்கே பாருங்களேன். எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ரிவைவ் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 0 இருந்திருக்கும் கரெக்டாக ரேங்க்டு பேட்டில். பட் ஆனால் 22 இப்போ காட்டுது. ஓகே, இன்றைக்கி நான் வீடியோ ரிவைவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டதுனால பார்க்க முடியாது. ஸோ இதான் வந்து என்னுடைய ட்ரூப்ஸு. ஸோ ஓகேவா. ஸோ இதை வச்சு நான் அட்டாக் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சக்ஸஸ் ஆக முடியுமான்னு தெரியல. லெட் மீ செக். ஓகேவா. என்ன அது சுற்றுது, ஏன் சுற்றுது? ஓ மை காட், நெட்வொர்க் ஸ்லோ. ஓ மை காட், கிடைச்சிடணும். கிடைக்குமா என்னன்னு தெரியல. திடீர்னு நெட்வொர்க் ஸ்லோ ஆகுதே. கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அட்டாக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், போமா அட்டாக்கு எப்படி இருக்குன்ட்டு போவோம், பேசிக்கலாம். ஓகே, இப்போ நேரம் நம்ம வந்து டவுன் ஹால் அடிக்கணும். ஃப்ரீசர் வந்து பார்த்தோன்னா 2 விதத்தில் ஃப்ரீசர் போடலாம். ஓகே சரி, பார்ப்போமா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவனை விட்டு ஃப்ரீடம் பண்ணுறோமா. இப்போ வந்து இவனை யூஸ் பண்ணிக்குவோம். அதான் பெஸ்ட்டு எனக்கு தோணுது. ஓகேவா. சரி ஓகே, நான் 2 இடத்துல ஓவர் க்ரோத் போட போகிறேன். இதை இறக்கணுன்னே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வச்சு ஃபுல்லாக இறக்கிட்டு போட்டுட்டு இதை இறக்கிட்டு ஸ்பெல்லு ஓவர் கிட்டும் டவுன் வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே ஒரு ஓவர் க்ரோத் ஸ்பெல்லு. ஓகேவா. இங்கே ஒன்று ஃப்ரீசரு இதுக்கு போட்டு ஃப்ரீசரு. ஓகேவா. இங்கே போட்டாச்சு இதை இறக்குறேன். ஃபுல்லாக வந்து போட்டு தான் இருக்கிறேன் கைஸ். ஃபுல்லாக வந்து எனக்காக வீட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு புதுசாக எடுக்கணும். இப்போ வந்து ஏரியா கிளியர் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சா, அதனால் வந்து இதை போட்டு ஃப்ரீ பண்ணுறோம். ஓகே, இங்கே ஒரு 3 கிளியர் பண்ணுறோம். இங்கே ஒரு 3 கிளியர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோ மை காட். இந்த ஃபயர் ஸ்பீட்டர் 2 ஃபயர் ஸ்பீட்டர் நம்மளை உட்கார வச்சுட்டு கைஸ் ஒரே இடத்துலையே. ஓ மை காட். அடுத்தது வந்து இதனோட இதை போட்டோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகேவா. ஓகே, இங்கே நான் தனியாக இவங்க கடத்திட்டு வந்துடுறேன். ஓ மை காட், புதுசாக கஷ்டம் கைஸ். ஓ மை காட், லாஸ்ட் மினிட்ல. ஓகே, நீங்கள் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸ் உங்களுக்கு வந்து கோலம் இருந்ததுன்னா, மேக்ஸ் கோலம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 ஸ்டார் எடுத்துடலாம். பட் ஆனால் எனக்கு வந்து மோக்ஸ் கோலம் இல்லை. அதனால் வந்து இது வந்து 3 ஸ்டார் எடுக்க முடியல. நீங்கள் தனியாலாம் வந்து இன்டர்வியூவில் நடத்திட்டு போகிறேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒன்று செத்தான் கொடுத்துருக்குது. ஓகே கைஸ், 22 கிடச்சிருச்சு. ஓகே, நான் இதை முடிஞ்சோடனே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ. ஓகே, நம்ம காலையில் போட்டோம். அந்த வந்து இது 4 இது ஒரே நேரத்தில் வந்து அப்கிரேட் பண்ணோமா என்னது டோட்டம் ஸ்பெல் 3rd லெவலுக்கு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் கண்ணு முன்னாடி அப்கிரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அப்கிரேட் முடிந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகிறது. என்னடா அது இப்படி பேசுகிறேன் நினைக்கிறீங்களா? ஸோ கேப் விட்டு பேசுகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக இல்லை. ஓகே, இன்றைக்கி கைஸ் சொல்ல அட்டா வாவ் முடிஞ்சிருச்சு கேஸ். டோட்டம் செல் அப்கிரேட் ஆயாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய இதுக்கு மேக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன நம்ம பிளான் பண்ண போகிறோம்னா வந்து இவனை அப்டேட் பண்ணணும். பட் இவனை அப்டேட் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா இவனை அப்டேட் பண்ண முடியாது. நம்ம காலையில் பேசினது யாரை அப்கிரேட் பண்ண போகிறதா பேசியிருந்தோம். ஏதோ ஒன்று பேசியிருந்தோம். ஏதோ ஒன்று பேசியிருந்தோமே. இவனை அப்கிரேட் பண்ணுறதா பேசியிருந்தோம். கரெக்டாக போட்டுருவோமா.
ஏன்னா இது லைவ் ஸ்பில் தான் ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ போட்டுடலாம் நான் நினைக்கிறேன். போட்டுவோமா? ஓகே கைஸ், போட்டாச்சு. இன்னும் 10 டேஸ்க்கு இது அப்கிரேட் ஆகிட்ருக்கும். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து இன்னொரு 45 பூஸ்ட் இருக்குது. ஸோ அது பூஸ்ட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே குறைஞ்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து பில்டர் 2 டேஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு எதையுமே நம்ம கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அடுத்தது இப்போ தான் சுட ஒரு நியூஸ் நம்மளுடைய ப்ரோ போட்டார். என்னென்னா நம்மளுடைய இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு இது இருக்கான்ல, இவன் வந்து ஒரு ஹெல்ப்பர். ஓகேவா? இவன் என்ன பண்ண போகிறான்னா இந்த ஓரியை கொடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா நம்ம வந்து ஏதாவது எலெக்சரு அந்த மாதிரி வந்து இது கொடுத்தோம்னா, எலெக்சரு பிளாக் எலெக்சரு ப்ளூ எலெக்சரு ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா இந்த இது ஓரிஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஓரிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். இந்த எக்யூப்மெண்ட் அப்கிரேடுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளும் இப்போ வந்து ராக்கெட் ஸ்பேரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுக்குவோம். அது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ராக்கெட் ஸ்பேர் அடுத்த லெவலுக்கு போய்டுவோமா? ஓகே, லெவல் 12க்கு ராக்கெட் ஸ்பேரை போட்டு விட்ருவோம். லெவல் 13க்கும் போடலாமா? ஓகே, லெவல் 13க்கும் போட்டாச்சு. ஓகே கைஸ், அடுத்தது பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம க்ளைம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா வந்து பார்த்தோன்னா, இங்கே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரோடு மேப்பை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்யூப்மெண்ட் பிளாஸ்ட் ரோடு மேப்லாம் யாரெல்லாம் முடிச்சிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து மைட்டி மோஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல. ஸோ பின்னாடி கிளைம் பண்ணி நிற்கிறேன். 3 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ மீதி எனக்கு வந்து 400 மெடல்ஸ் இருக்குது. நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 460 இருந்தால் ஓகே. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 200 ஒரு 100 வரும்னு நினைக்கிறேன் இதில் இருந்து. ஸோ இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஈவெண்ட் முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் வந்து இது வாங்கினீங்க. நான் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஆக்ஷன் ஃபிகர் வாங்கினேன். நீங்கள் என்ன வாங்கினீங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வந்து எனக்கு ஒரு 500 ஒரே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் வந்து 325 போட்டு ஸ்டாரி ஓரி வாங்கலான்னு இருக்கேன். கடைசியில் வாங்கிக்கலாம், என்ன டேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன வந்து நேர்ஸ்டே பார்த்தோம். ஓகேவா? ஸோ எக்யூப்மெண்ட் கிளாஸில் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிளாஸி மிட்டியர் சீனரி கிளைம் பண்ண போகிறோம் காய்ஸ். கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா? ஓகே, எங்கே போய் பார்க்குறது? இதில் போயிட்டு சீனரி போட்டு கிளாசிக் மெட்டீரியல் சீனரியை போட்டு செலக்ட் பண்ணுறோன்னா ஃபுல்லாக மாறிடுச்சு கைஸ். எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாக தெரியுது. ஸ்பேஸ் எல்லாமே இங்கே பாருங்களேன், லேஅவுட்லாம் தனியாக தெரியுது. முன்ன வந்து அந்த கிளாசிக்கில் லேஅவுட் தெரியல பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். ஆனால் மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா இந்த இதெல்லாம் முன்னாடியே காட்டினா, பட் ஆனால் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. பட் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுதுன்னா, கிளாசிக் ஆர்ரமாக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியுது. ரேமா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே வந்து வாட்டர் இருக்குது. ரேமாவில் எல்லாத்துலேயும் இந்த வாட்டர் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கில் ஃபுல்லாகவே சேண்டாக இருக்குது. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஐட்டத்துலேயே போகுது. அதேமாதிரி வந்துன்னா கிளாசிக் மிட்டீரியல் சீனரியில் செலக்ட் பண்ணோம்னா இது வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. மிட்டீரியல் அங்கங்கே இருக்குது கைஸ். நம்ம இதனுடைய மிட்டீரியல் பிரின்ஸோடைய மிட்டீரியல். ஸோ அது அங்கங்கே இருக்குது. ஓகே நீங்கள் ஸோ இதான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறது. ஓகே கைஸ், நீங்களாம் வாங்கிட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நம்ம முடிச்சாச்சு இந்த எக்யூப்மெண்ட் லாஸ்ட் ஈவெண்ட்டை. ஓகே கைஸ், பை.